ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பணப்பிரச்சனை அனைத்துமே தீர்க்கக்கூடிய திருவோண நட்சத்திர மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அந்த முயற்சிகள் வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக அதற்குரிய வழிபாடுகளை நம்ம செய்யணும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அதே அளவிற்கு தெய்வ வழிபாடும் ரொம்பவே முக்கியமானது. இது ரெண்டுமே ஒரு சேர இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி அடையலாம். இப்படி வழிபாடு செய்யும் பொழுது சில மந்திரங்களை நம்ம உச்சரிப்போம். பணம் அதிக அளவில் நம்ம சேரணும்னு நினைக்கிறவங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பணம் தொடர்பான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகணும் அப்படின்னா நம்ம அதற்குரிய முயற்சிகளை செய்யணும். அந்த முயற்சிகளோடு தெய்வ வழிபாட்டையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்முடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்தா அது மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடுவதை விட பெருமாளையும் வழிபடுவதன் மூலம் நமக்கு அதிக பலன் கிடைக்கும். பெருமாளுக்கு பல உகந்த தினம் இருந்தாலும் ரொம்பவே முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று வருது. இந்த நாளில் நம்ம ஒரே மந்திரத்தை கூறி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும், பண வரவு அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை நம்ம திருவோண நட்சத்திர நாள் அன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம சொன்ன அடுத்த 1 மணி நேரத்திலேயே நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல மாலை நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. கிழக்கு இல்லைன்னா வடக்கு பார்த்தவாறு நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விரிப்பு போட்டு அதில் உட்காந்துக்கோங்க. இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். ஆனால் முழு மனதோட முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தா ஓம் மகா ஸ்ரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரணோ பிரசோதயா. ஓம் மகா ஸ்ரோணாய வித்மகே புண்ணிய ஸ்லோகாய தீமகி தன்னோ ஸ்ரோணா பிரசோதயா. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை திருவோண நட்சத்திரக்குரிய மந்திரம் தான் இந்த மந்திரம். ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வாங்க. கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, உங்களால் முடிந்தால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இதை ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது நம்ம பண தேவைகள் பூர்த்தியாகும். பண வரவிற்கு நம்ம முயற்சிகளை செய்கிறோம் இல்லையா, அந்த முயற்சிகள் நமக்கு வெற்றியடையும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது முழு மனதோட முழு நம்பிக்கையோடு சொன்னோம் அப்படின்னா அதன் பலனை கண்டிப்பாக நம்ம உணரலாம். திருவோண நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொன்னோன்னா பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். மிகவும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நிச்சயமாக மாலை நேரம் இன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம பஞ்சபாத்திரத்தில் எப்போதுமே பூஜை அறையில் வைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் துளசி வைங்க. அதே மாதிரி பெருமாள் படம் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் துளசியாவது நீங்கள் அவங்களுக்கு சாத்துங்க. நம்ம எவ்வளோதான் நம்ம அதிகமாக பூக்கள் மாலையாக தொடுத்து போட்டாலும் அதில் கொஞ்சோண்டு துளசி இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. இன்று திருவோண நட்சத்திரம், இன்று நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பண பிரச்சனை தொடர்பான அனைத்துமே உங்களுக்கு நீங்கும், நல்லதே நடக்கும். நிச்சயம் இதை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பயன் பெறலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.